அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு. டைம் இல்ல. திருமணமாகாத நாத்தனார்கள், திருமணமாகி உள்ளே வந்திருக்கக்கூடிய அன்னிமார்கள், இவங்க ரெண்டு பட்டாம்பூச்சி உறவு. நானும் எங்க அண்ணி சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவோம். யாராவது சொன்னா நம்ப கூட மாட்டாங்க. அவ்வளவு ஜாலியா இருப்போம். என்ன பண்ணுவீங்க? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி ஐயா. நானும் எங்க அண்ணியும் பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா கதை பேசிட்டே இருப்போம். என்ன பேசுவோம்? ஒரு 11 o'clock 12 o'clock ஸ்டார்ட் பண்ற கதை விடிய கால 5 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்போம். என்னதான் பேசுவீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள? என்னதான் இருக்கும்? என்னதான் பேசுவீங்க? எனக்கும் புரியலையே. 5 மணி எங்களுக்கே தெரியாது சார். என்ன பேசுவோன்னு தெரியாது. ஒரு 2 மணி தெரியுமா? தெரியாதா? தெரியாது. தெரியாதா? தெரியும். வேண்டாம். தெரியும். ஆயிடும். பசிக்கும், எழுந்து உட்காந்து சாப்பிடுவோம், தண்ணி குடிப்போம், மறுபடியும் பேசுவோம் பேசிட்டே இருப்போம். விடிய பேசுவோம். போரே அடிக்காது. சரி போது படுப்போன்னு தோணாது. கிழிஞ்சது போ. இப்போ நானும் எங்கள் அண்ணியும் எப்போ மீட் பண்ணாலும் நாங்கள் பண்ணுற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுப்போம். அண்ணியும் நாத்தனாரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ். ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி. வேற என்னெல்லாம் செய்வீங்க நீங்களும் உங்க அண்ணியும் சேர்ந்தா? ஆக்சுவலாக ஊர் சுற்றுறது. எந்த கடையில் என்ன புதுசாக டிஷ்ஷு ரெடி பண்ணியிருக்காங்க, ரோட்டு கடையில் இந்த கடை, இங்கே போனால் சிக்கன் விங்ஸு, இங்கே போனால் ஷவர்மா, இந்த ரெஸ்டாரண்ட் போகலாமா அங்கே போகலாமா, எல்லாமே வரதுக்கு முன்னாடி செமையாக பிளான் பண்ணிடுவோம். ஸோ எப்போ பார்த்தாலும் சோறுன்னு வந்தோடனே வண்டி எடுத்துகிட்டு யார் வீட்டில் பெர்மிஷன் அதெல்லாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை. நம்ம ஜாலியாக எப்படி கல்யாணம் ஆனே எல்லாருமே இது மிஸ் பண்ணுறோம் அது மிஸ் பண்ணு சொல்லுவாங்க. இவங்களை கேட்டால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஜாலியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே மாதவன் அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? சொல்லுவாங்க. ஓகே, வேற என்ன செய்றீங்க? ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு சீக்கிரம் சாப்பிட்டு நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு எந்திரிக்கணும், நம்ம 2 தான் வேலைக்கு போகணும் அப்படிலாம் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் என்ன சமைக்கிறதுன்னு பிளான் பண்ணுறதே 10 என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பிளான் பண்ணி தோசை சுடுவோம், தோசை பேசிட்டே கறிக்கிடுவோம். 2 பேரும் ஒரே நேரத்தில் உங்க அண்ணனுக்கு கொடுத்துருவோமா எங்க அண்ணனுக்கு கொடுத்துருவோமான்னு பிளான் பண்ணி எங்க அண்ணனுக்கு அந்த கரைஞ்ச போச தோசையை கொடுத்துருவோம். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அது எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க? அவங்களுக்கு 11:30 12 மணிக்கு கொடுத்துருவோம். நாங்க நல்லா ஒரு முறைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுப்போம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். யாராச்சும் என்கிட்ட வந்து அண்ணி வீட்டில் தானே இருக்க எப்படி அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து கண்ணு பட்டுருவாங்க. ஆமா அப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லிடுவோம். எங்க நாங்க ஜாலியா இருக்கோம் தெரிஞ்சா கண்ணு பட்டுருவேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 2 பேரும் வருவோம், தூங்குவோம், படுத்துருவோம். டைமே இருக்காது எங்களுக்கு பேசுறதுக்கு அப்படின்னு போய் சொல்லிடுவோம். ஆனா ஓகே, வேற என்ன செய்வீங்க அண்ணியும் நாத்தனாரும்? சார் எனக்கு கேரளா சொல்லு. வந்து மேக்கப் போட்டுக்க ரொம்ப பிடிக்கும், ஆனால் போட தெரியாது அவ்வளோவா. அவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டு விட ரொம்ப பிடிக்கும். மேக்கப் டிஃப்ரெண்ட்டாக இந்த கேரளா ஸ்டைலில் கட்டுறது, இந்த சைடு கொண்ட போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துருக்கோம் சார் நிறைய. சரிடா சரி. எப்போவுமே வீட்டுக்கு போனால் என்னோட அண்ணிட்ட டிஸ்கஷன் பண்ணுறது, எங்கேயாவது டூர் பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் பிளானிங் மட்டும்தான் இருக்கும், எங்கேயுமே போக மாட்டோம். என்னமாடா நீ? டூரில் வந்து ஹைலைட்டே வந்து ஷாப்பிங் ஏரியா எங்கே இருக்குது அதுதான் மெயினாக நாங்கள் 2 பேருமே பார்ப்போம். ஃபுட் ஏரியா எங்கே இருக்குது அது எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பற்றி பேசினா வாய் இருக்காது. சேர்ந்து லாங்காக வந்திருக்கோம். நீயா நானா ஷோக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக லாங்காக வந்து சேர்ந்து வந்திருக்கோம். இப்போ நீங்க டூரா தான் ட்ரீட் பண்றீங்க. ஆஃப்கோர்ஸ். நானும் அண்ணியும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு மாதிரி குட்டி குட்டி பானையில எல்லாம் சாப்பாடு செஞ்சு இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஏண்டா குட்டி குட்டி பானையில செஞ்சு சாப்பிடுவீங்களா? சொப்பு சாமா வச்சு விளையாடிட்டு இருப்பீங்களா? ஆமா சார். நீங்க என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இப்போ இவங்க உள்ள வந்தாங்க, ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் மாத்த பாக்குறது எனக்கு பிடிக்கல சார். எப்பயுமே என்னடா பொழுது போயிருச்சு ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. எங்கள் அம்மா முன்னாடியே சொல்லிவிடுவேன், எனக்கு மீன் குழம்பு அம்மா செய்யறது தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. எனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஸோ இவங்க வந்ததுலேருந்து இவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் சமைக்கிறாங்க. இவங்களுக்கு பொறாம லைட்டா வெராமீன் பிடிக்கும்னா வெராமீன் தான் டெய்லிக்கும் எல்லா வாரமும். நான் என்னடா மீன் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்குன்னா அச்சுக்கோ தான் பிடிக்கும், நான் அதான் சமைப்பேன். அம்மாவே சொல்கிறாங்க. நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பூ வாங்குவாங்க. மல்லிகை பூனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் முல்லைப்பூ தான் இருக்குது இப்போ ஃப்ரிட்ஜில். ரொம்ப குஷியோ லவ். ஓகே, எனக்கு மல்லிகை பூ தானே, அச்சுக்கு முல்லைப்பூ தான் பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாமே இப்போ அவங்களுக்கு ஃபேவராகவே மாற்றிட்டாங்க. என்ன கொடுமை சரவணனது.
இவங்களுக்கு செம ஜாலி. ஓகே மாமியார் நம்மளுக்கு பிடிச்சதான் செய்றாங்க, ஜாலி ஜாலி சிரிச்சுக்கிட்டே ஓடிடுவாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. இவங்களுக்கு வெறா மீன் கிடைச்சிருதுல்ல, இப்போ பிராமின்னா அவங்களுக்கு இவங்க தான் சமைச்சு கொடுப்பாங்க. மருமகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்களே வாங்கி முன்னாடி சமைச்சு வச்சிடுறாங்க. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. சரி இவங்களாச்சும் போய் அம்மா அக்காக்கு மல்லிகை பூ சேர்த்து வாங்கி வைங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சா சொல்ல மாட்டாங்க. அது அனாவசியம். சார் ஃபர்ஸ்ட் எல்லாம் மூவி கூட்டிட்டு போறது, ஷாப்பிங் போறது, இல்ல வெளில எங்க சாப்பிட போறது, இதெல்லாம் நம்ம கூட இருக்கும். இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அண்ணி வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க கூட தான் வெளியே போவாங்க. நம்ம ரெக்வெஸ்டா அண்ணா கூட்டு போறீங்களா அப்படி கேட்டா கூட அன்னிக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். இல்லையா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் முன்னால சினிமா போறதா உங்க கூட தான் வருவாரு, என் கூட தான் வருவாரு. கடைக்கு போறதா உங்க கூட வருவாரு. இப்போ அவர் மனைவியோட போறாரு. ஆமா, இது எவ்வளவு பெரிய அநியாயம் இல்ல? அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க. சடனா நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும்ல. Dress எடுத்து கொடுத்தா கூட ரெண்டு பேத்துக்குமே எடுத்து கொடுக்கணும். இப்போ எனக்கு மட்டும் தனியா எடுத்து கொடுக்க கூடாது. எனக்கு எடுத்தா அவங்களுக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட். எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். இல்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா எங்க அண்ணிக்கு எடுக்கும் போது எனக்கு கூட எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க, மறந்துட்டே வந்துருவாங்க. அண்ணி லைக் எப்போ வந்தாங்களோ அப்பதுலேருந்து அவங்களுக்கே தான் சார் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் பாருங்களேன், இதுக்கு கல்யாணமே ஆகாம இருந்திருக்கலாம் உனக்குன்னு சொல்ல தோணும். சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அது பிரெக்னன்சி டைம்ல சார், லைக் எங்க அம்மா, அவங்க அம்மா, நான் எல்லாருமே பார்த்துப்போம். ஆனா என்னமோ அவங்க கூடவே இருக்கணும். அவன் கூட இருந்தாதான் அண்ணி நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். நம்ம லீவ் போட சொன்னா லீவ் போட மாட்டான், அண்ணி சொன்னா லீவ் போடுவான். ஓ அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிருமா. ஏன்னா கல்யாணம் ஆகி நாளைக்கு நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு ஏதோ உங்களுக்கு கூட அவர் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, லீவ் போட சொல்றாரு. கிரிஞ்சா பேசாத, லீவ் எல்லாம் போட முடியாது அப்படின்னு உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்செட் ஆகும் சார், சண்டை வரும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. ஐயால முட்டி மோதிக்கிட்டு ரத்த காணிக்கு உனக்கு தக்காளி சட்னி. எங்கெல்லாம் சண்டை வந்துருமோ அப்படின்னு பயமா இருக்கு. இந்த விஷயத்தை வளர விட்டா சண்டை வந்துருமோ அப்படின்னு எங்கெல்லாம் பயமா. இந்த பிரச்சனை நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, இது வளர்ந்தா சண்டை வந்துருமோன்னு பயமா இருக்கு. காலையில எழுந்துக்கவே மாட்டாங்க சார் சீக்கிரம். அதனால மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் இருந்துச்சுன்னா இது ஆகாத. நான் எதனா கேட்டா அவங்களுக்குள்ள எனக்கும் சண்டை வந்துடணும், கொஞ்சம் பயம் சார். நீங்கள் 6:30க்கு மேலே எழுந்து வந்தால் போதும், அம்மா நீங்கள் வந்து காய் கட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும், அவங்க தான் சார் சொன்னாங்க. மாஸ்டர் பிளான். மேரேஜ் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை மணிக்கு எழுந்தாங்கன்னு கேளுங்க. அப்போ எழுந்தேன் சார். இப்போ நான் எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கு எழுந்துக்கிறேன் சார் எங்கள் அம்மா கூட. அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? கோன் ஐஸ் பிடிக்குமா, குட் ஐஸ் பிடிக்குமா? சரி வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, யாரும் கூப்பிட கூடாது, புரியுதா? மணி நேரம் முன்ன பின்ன தூங்கி எந்திரிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா ஏன் நீங்க அவ்வளவு 8:30 9 o'clock வரைக்கும் வராங்க சார். சார் இவங்களால எனக்கு எங்கள் மாமியாருக்கும் ஒரு பாண்டே இல்லை சார். இவங்க வீட்டில் இருந்தால் என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டாங்க. அவங்களால முடியலன்னா சொல்லு. முடிஞ்சிருந்தாலும் நல்லா குளு 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 குளுன்னு தான் இருந்திருக்கும். ஏன் வளர் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா இருந்து கூட நான் நல்லாவே அவங்க கிட்ட பேசியிருந்தேன். ஆனா அந்த பக்கம் இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் எனக்கு வராத மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் வந்து சைலண்ட் ஆயிட்டேன் சார். சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பேசுவேன், ஆனா வந்து நான் எதனா ஒன்று சொன்னேன்னா அவங்க வந்து சரின்னு எடுத்துக்க மாட்டிருக்காங்க. சார் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வரேன் சார், உடம்பு சரியாக வந்தேன், இது ஏன் வீடு இங்கே ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க. அது ஜாலியானதா சார்? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அம்மா கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, எனக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொன்னேன். எங்க அண்ணனை கூப்பிட்டு கேட்டாங்க, அந்த மாதிரி அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டான் சார். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை பண்ணி உள்ள வராங்க. அவங்க கொஞ்சம் ரூல் பண்ணுவாங்களே, நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் போயிடுமோ அப்படின்னு அவங்களுக்கு சின்ன பயம் ஏற்கனவே இருக்கும் இல்லையா? அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஏன் எங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா அது எப்படி காமெடியா இருக்கும்? கேஷுவலாக இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஒரு போலீஸ் நான் என்ன கேட்கறேன்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கு அது அப்படி கேட்டிருக்க கூடாதுன்னு பின்னால் எதுவும் வருத்தம் இருந்துச்சா?
இருந்துச்சு சார். எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? ஏன் உங்களுக்கு எதை பேசும்போது அழுக வந்துடுது? என்ன மனசுல ஓடுது? ஏன் அழுதுறீங்க? அவளை பிடிச்ச மணிக்கே இருக்கு அந்த பொண்ணு. ஏன் அந்த கை நீண்டுச்சு? அந்த ஒரு கை மட்டும் உங்க கையா இருந்தா உங்க கணவர்கிட்டயே அவங்க வரமாட்டாங்க. நீங்க தான் எல்லாமே இருப்பாங்க. அது எப்படி மாப்ள ஒரு தீர்ப்பு அசால்ட்டா சொல்லிப்படுற? பொண்ணு உங்ககிட்ட இப்படி பேசுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணீங்கம்மா? அவங்கள்ட்ட கொடுங்க. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? You are trying to say, tell us something. Just go and hug her na until I will take care of you. ஏப்பா கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது. வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கப்பா. சூப்பர். சூப்பர். ஜாலியா சிரிச்சு பேசுறது, ஜாலியா ஏன்னா எல்லாராலையும் நம்பிக்கை கொடுத்துட முடியாது. நம்பிக்கை கொடுக்குறப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி கூட வந்துடும். அதுலேருந்தும் அழுக வந்துடும். நம்பிக்கை கிடைக்கிறப்ப வாழ்க்கை மேலே பிடிப்பு வந்துடும். அதுலேருந்தும் அழுக வந்துடும். ஹாப்பியா? ஹாப்பி சார். நேராக அண்ணிக்கிட்ட பேசணும். அந்த அம்மாவெல்லாம் ஆட்டத்துக்கு இழுக்கப்படாது. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? நல்லதா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.